நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த விதத்தில் நியாயம் தெரியல எனக்கு. ஆனால் நான் பேச ஒத்துக்கிட்டது ஒரே காரணம், எல்லாருமே சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த சொந்த ஊருக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கோயம்புத்தூர் இங்கே வந்திருக்கீங்க அப்பாவுக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக இங்கே நான் அம்மா சார்பாகவும் குடும்பத்தை சார்பாகவும் ஒரு 2 விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு. நான் சின்ன வயசு அப்பா ஒரு நடிகராக, ஒரு டைரக்டராக, ரொம்ப ஒரு பெரிய ஆளாக பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அப்பாவோட மறைவுக்கு அந்த 2 நாள், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூருக்கு வர வரைக்கும், அப்படிங்க கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அப்பாவை பார்க்க வந்தாங்கன்னா, தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல், உறவினர்கள் மட்டும் இல்லாமல், பொதுமக்கள் அத்தனை பேர் அப்பாக்காக சேர்ந்து திரண்ட விடிய விடிய மழையிலையும் வெயிலையும் அவ்வளோ பேர் வந்து அப்பா பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்பா எத்தனை பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு, எத்தனை பேரோட வாழ்க்கையில் அப்பா ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது. அதான் அப்பா இன்னொரு விஷயம் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஆசான்னு. கடைசியாக போனதுக்கப்புறம் கூட அப்பா எனக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மூலியமாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனார். கண்டிப்பாக அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களோட இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த துக்கமான நேரத்தில் என்னோட நின்னவங்களும் சரி, நின்றுட்டுருக்கிறவங்களும் சரி, இனிமே ஐயா சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களாக எங்கள் கூட நிற்க போகிறவங்க எல்லாருக்கும் சரி, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நான் ஒருத்தர் பேரை தனிப்பட்டு வகையில் சொல்ல முடியல. சிவகுமார் சார்லேருந்து இங்கே வந்த அனைவருக்கும், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்பாக்கா இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ.